பஞ்சபூத தலங்களுள் ஆகாயத்தலமாக விளங்குவது சிதம்பரம் ஆகும். விராட் புருஷனுக்கு மூலாதார ஸ்தானமாக திருவாரூரையும், மணிபூரகமாக திருவண்ணாமலையையும், இதயஸ்தானமாக சிதம்பரத்தையும், கண்டஸ்தானமாக காளஹஸ்தியையும், புருவ மத்தியாக காசியையும் கூறுவார்கள். இந்த வகையில் உலக புருஷனுடைய இயக்கமே சிதம்பரத்தில் விளங்கும் நடராஜ பெருமானுடைய ஆனந்த தாண்டவத்தை அடிப்படையாக கொண்டது என்பதை இதன் மூலம் நாம் அறிகிறோம். கண்ட அளவில் முக்தி தரக்கூடியது தில்லைத்தலம். தில்லை கண்டேனே தில்லை கண்டேனே என்று பாடல் தோறும் குறிப்பிடுகின்றார் மாணிக்கவாசகர் கண்டபத்தில். காண்போர்க்கெல்லாம் முக்தி தரக்கூடிய வள்ளல், ஆனந்தத்தை தரக்கூடிய வள்ளல், சிவானந்தமாகிய பேரின்பத்தை பேரின்ப வெள்ளமாகவே வழங்கக்கூடிய இணையற்ற வள்ளல் நடராஜமூர்த்தி ஆவார். இது சிதாகாசமாக கூறப்படுவது. இந்த மூர்த்தி கற்பனைக்கும் அப்பாற்பட்டவர். அப்படிப்பட்ட ஜோதிமயமான ஒரு மூர்த்தியை ஒரு உருவம் தாங்கிய மூர்த்தியாக நாம் காண வேண்டும் என்றால் அந்த மூர்த்தி மனம் இறங்கி நமக்காக கருணையே உருவமாக ஆகி நமக்கு காட்சியளிக்கக்கூடிய திவ்யமான ஒரு திருத்தலம் இந்த சிதம்பர ஸ்தலம். அந்த கோலத்தை சேக்கிழார் அற்புத கோலம் என்கிறார் பெரிய புராணத்தில். அப்படிப்பட்ட திருச்சிற்றம்பலத்துள் நடம் செய்கின்ற குஞ்சித பாதத்தை நாம் போற்றுவோம் என்று அவர் தில்லைவாழந்தனர் புராணத்தில் குறிப்பிடுகின்றார். சிதம்பரத்தை பஞ்சபூத தலங்களுள் ஆகாயத்தலமாக வைத்து எண்ணப்படும் பொழுது முக்தி தரவல்ல தலங்களாகவும் நாம் நினைத்து பார்க்கின்றோம். பல நாயன்மார்களுக்கு முக்தி வழங்கிய தலம் இத்தலம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாரூரில் தியாகராஜ பெருமானை தரிசிக்க சென்ற பொழுது தேவாசிரியன் மண்டபத்தில் இருந்த சிவனடியார்களை வணங்காது நேராக தியாகேச பெருமானுடைய திருச்சன்னதிக்கு சென்று வழிபடச் சென்றதை கண்டு பொறாத விரண்மிண்ட நாயனார் மனம் வெதும்பவே அதனை தியாகராஜ பெருமான் சுந்தரருக்கு உணர்த்தி அடியார்களுடைய பெயர்களை அமைத்து பாடுவாயாக என்று கட்டளையிட்ட பொழுது சுந்தரர் தொண்டர்தம் பெருமையை யாரால் சொல்ல முடியும்? அவர்களுடைய பெயர்களை வைத்து அடியேன் பாடுவது எளிதான காரியம் அல்லவே. ஆகவே தேவரீரே எனக்கு அருள வேண்டும் என்று விண்ணப்பிக்க தியாகராஜ பெருமான் தில்லைவாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று அடியெடுத்து கொடுத்தார். ஆகவே இந்த தில்லையை முதலில் வைத்து அந்த தில்லை பெருமானை அனுதினமும் 6 காலங்களிலும் முட்டாத முச்சந்தி 3000 மூர்த்தி எண்ணப்பட்டானே என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொன்னது போல அந்த காலம் தவறாத பூஜைகளை நியமத்தோடு செய்து வருபவர்களுடைய பெருமையை முதன்மையாக வைத்து பாட வைத்தார் தியாகேச பெருமான். ஆகவே தில்லைவாழந்தனர் புராணம் என்பது முதல் நாயன்மாருடைய புராணமாக வைத்து எண்ணப்படுவது. அந்த பெருமானை 3000 தங்களுடைய சிந்தையில் வைத்து வழிபடுவதால் அவர்கள் தெய்வ வேதியர்கள் என்று குறிப்பிடப்படுகின்றார்கள் பெரிய புராணத்தில். அவர்களுக்கு இனிமேல் கிடைக்க வேண்டியது என்ன இருக்கிறது? இனி பெரும் பேறு ஒன்று இல்லார் என்கிறார் சேக்கிழார். ஆகவே ஆனந்த தாண்டவமூர்த்தியே தினந்தோறும் தரிசித்து குலதெய்வமாகவும் வழிபடக்கூடிய ஒரு பேரின்ப நிலை கிடைத்துவிட்ட பிறகு வேறு அதற்கு மேல் என்ன நிலை இருக்கிறது என்பதை உணர்த்துவதற்காக இவ்வாறு கூறியிருக்கின்றார். அப்படி உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரிய ஒரு பரம்பொருளை அந்த குஞ்சித பாதத்தை நாம் வணங்கி தொழுவோம் என்று முதல் பாடலிலேயே உலகலாம் என்று நடராஜ பெருமான் அடியெடுத்து கொடுத்த பாடலில் வருகின்றது பெரிய புராணத்தில். அப்படிப்பட்ட அழகில் ஜோதியாக இருக்கக்கூடியவன் ஆதியாகவும் நடுவாகவும் அளவில்லாத அளவை உடையவனாகவும் ஜோதியாகவும் இருக்கின்றான் என்று இதில் குறிப்பிடப்படுகின்றது. இந்த பெண்ணுமாய் ஆணுமாகி என்று ஒரு நிலையையும் இங்கு குறிப்பிடுகின்றார் சேக்கிழார் பெருமான். அப்படி தில்லைவாழந்தனர் புராணத்தை பாடி நிறைவு செய்த பிறகு அடுத்ததாக சுந்தரமூர்த்தி நாயனாரால் குறிப்பிடப்படக்கூடிய நாயனாரும் இந்த தில்லை பெருமானுடைய அருளை பெற்றவரே. அவர் திருநீலகண்ட நாயனார். ஆக இந்த சபாபதிக்கு இணையான ஒரு தெய்வம் வேறு இல்லை என்று சொல்வது போல இந்த நடராஜ பெருமானுடைய திருவுருவத்திலேயே 5 தொழில்களும் அவருடைய பஞ்சகிருத்தியங்களும் காட்டப்பெறுகின்றன. அதாவது படைத்தல், காத்தல், அருளல், மழைத்தல், அழித்தல் என்று இந்த 5 தொழில்களையும் பெருமான் நமக்கு அந்த கரங்களாலும் திருப்பாதங்களாலும் நமக்கு உணர்த்துகின்றார். இதனை தோத்திர நூல்களும் சாத்திர நூல்களும் விவரமாக எடுத்து உரைக்கின்றன. இந்த தலத்தில் பல சிறப்புகள்
சொல்லப்படுவது போல தில்லை செடி என்ற ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்த ஒரு செடியை பற்றியும் குறிப்பிடப்படுகின்றது. ஆகவே இது தில்லை என்று ஊர் பெயராகவே மாறிற்று. இந்த தில்லை செடி நிறைந்த ஒரு வனமாக இருந்தபடியால் தில்லை வனம் என்று வழங்கப்பட்டு பிற்காலத்தில் தில்லை என்று கூறப்பட்டது. இங்கு வியாக்கிரபாத முனிவர் தவம் செய்து சிவபெருமானுடைய நடனத்தை கண்டபடியால் புலியூர் என்று அதற்கு பெயர் வந்தது. அவர் புலிக்கால் முனிவர். இந்த வியாக்கிரபாதர் தவம் செய்து நடராஜமூர்த்தியினுடைய ஆனந்த தாண்டவத்தை தரிசித்தது போலவே பதஞ்சலி முனிவரும் இங்கு பெருமானை தரிசித்திருக்கிறார். ஆகவே இந்த பதஞ்சலி வியாக்கிரபாதர் ஆகிய இருவருக்காகவும் தரிசனம் கொடுப்பதற்காக வந்த வள்ளல் இந்த பெருமான். இவர் ஆடுகின்ற இந்த அம்பலத்தை பொன்னம்பலம் என்று சொல்வார்கள். அது பொன்னால் வேயப்பட்டுள்ளது. மேலும் புண்டரீகபுரம் என்று ஒரு பெயரும் இந்த தலத்திற்கு உண்டு. தில்லை மாநகர் இருக்கும் திசையை நோக்கி வணங்கினாலேயே நமது துயரங்கள் எல்லாம் தீரும், வினைகள் எல்லாம் நீங்க பெறுவோம். தில்லை வட்டம் திசை கைதொழுவார் வினை ஒல்லை வட்டம் கடந்து ஓடுதல் உண்மையே என்று திருநாவுக்கரசு சுவாமிகள் இந்த தலத்தின் மீது பாடியிருக்கின்றார். அந்த பெருமானை மறவாதவர்கள் எல்லா மையல்களும் தீர்வார்கள். அந்த இறைவனுடைய திருவடிகளை வழிபடும் இன்பமே உண்மையான இன்பம். அவனுடைய திருவடிகளை வழிபடும் செல்வமே உண்மையான செல்வம், நிலையான செல்வம், அழியாத செல்வம். அவனுடைய திருவடிகளை அல்லாது என்னுடைய உள்ளம் வேறு எதையும் பேணாது. அந்த சிற்றம்பலத்தை தலையால் வணங்குவார்களே தலையானவர்கள். அந்த பெருமானை நித்தலும் வழிபடுபவர்கள். தீரா நோயெல்லாம் அவர்களை பீடித்திருந்தாலும் அந்த நோயெல்லாம் தீர்தல் திண்ணம். அந்த சிற்றம்பலத்தை ஏத்த மானா நோயெல்லாம் வாழா மாயும் என்பதால் நட்டப்பெருமானை நாளும் தொழுவோமே என்று ஞானசம்பந்த பெருமான் நமக்கு அருளி செய்கின்றார். செல்வ நெடுமாடம் சென்று சேண்வோங்கி செல்வ மதிதோய செல்வம் உயர்கின்ற செல்வர் வாழ் தில்லை சிற்றம்பலம் மேய செல்வன் கழல் ஏத்தும் செல்வம் செல்வமே என்று பாடல் முழுவதும் வாய் மணக்க சிற்றம்பலம் மேய செல்வனுடைய புகழை ஏத்துவதே உயர்ந்த செல்வம், நிலையான செல்வம் என்பதை ஞானசம்பந்தருடைய தேவார பாடல் நமக்கு எடுத்துரைக்கின்றது. இந்த தலத்தினுடைய பெயரை சொன்னாலேயே நமக்கு எல்லா நன்மைகளும் விளையும். மணிவாசகர் சொல்கின்றார், அவரை எப்படியெல்லாம் நான் அழைக்கிறேன் தெரியுமா? பொன்னம்பலத்து ஆடும் அவதே என்று உன்னுடைய அருள் என்றைக்கு கிட்டும் என்று இரவு பகல் நான் அதற்காகவே காத்திருக்கின்றேன். எனக்காக நீ காட்சி கொடுக்க மாட்டாயா? பேசாது இருக்கலாமா? நீ அவ்வாறு பிறைசேர் பாலின் நெய் போல பேசாது இருந்துவிட்டால் ஏதையோர்கள் இதை பார்த்து ஏச மாட்டார்களா என்று உனக்கு அடியானாகிய என்னை நீ கைவிட்டதாக அல்லவா பேசுவார்கள். எனவே இனித்தான் இறங்காயே என்று பெருமானிடம் மன்றாடி வேண்டுகின்றார் மணிவாசக பெருமான். அவருடைய பொன்னம்பலம் பொன்னம்பலம் என்று நாள்தோறும் நாத்தழும்பேற ஏத்துகின்றார் வாதவூரர். அப்படிப்பட்ட அடியேனுக்கு இறங்க மாட்டாயா, அருள மாட்டாயா என்னை உடையவனே என்று திருவாசகம் உருகி அழைக்கிறது பெருமானை.